உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அல்லது உங்கள் மனம் உங்களை கட்டுப்படுத்துகிறதா? ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். ஒரு சிறிய வார்த்தை, ஒரு பழைய நினைவு, ஒரு எதிர்கால பயம், இவை போதும் நம் மனம் அமைதியை இழக்க. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே புத்தரும் தமிழ் சித்தர்களும் மனதை வெல்வதற்கான ஒரு எளிய ரகசியத்தை உலகிற்கு கூறியுள்ளனர். அந்த ரகசியத்தை இந்த வீடியோவில் முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். மனம் என்றால் என்ன? நாம் பெரும்பாலும் மனம் என்பது மூளை என்று நினைக்கிறோம். ஆனால் சித்தர்கள் கூறுவது வேறு. மனம் என்பது எண்ணங்களின் ஓட்டம். எண்ணங்கள் இல்லாத தருணத்தில் மனமும் இல்லை. எனவே மனதை மாற்ற வேண்டும் என்றால் எண்ணங்களுடன் சண்டையிட வேண்டியதில்லை. எண்ணங்களை கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். புத்தர் கூறும் முதல் ரகசியம், நீங்கள் இன்று இருப்பது நேற்று நீங்கள் நினைத்த எண்ணங்களின் விளைவு. நமது வாழ்க்கை, நமது பழக்கங்கள், நமது வெற்றி, நமது தோல்வி, இவை அனைத்திற்கும் அடிப்படை நமது எண்ணங்களே. எண்ணங்கள் மாறினால் வாழ்க்கையும் மாறும். மனதை அடக்க வேண்டாம். பலர் சொல்வார்கள், எனக்கு கெட்ட எண்ணங்கள் வருகிறது, என்னால் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதுதான் மிகப்பெரிய தவறு. மனதை வலுக்கட்டாயமாக அமைதிப்படுத்த முயன்றால் அது இன்னும் அதிகமாக அலைபாயும். புத்தர் கூறியது மிகவும் எளிமையானது. எண்ணங்கள் வரட்டும், அவற்றை பார்த்து கொண்டே இருங்கள். தீர்ப்பு வழங்காதீர்கள், எதிர்க்காதீர்கள். அந்த விழிப்புணர்வே மனதை மெதுவாக அமைதிப்படுத்தும். சித்தர்கள் கூறும் ரகசியம், தமிழ் சித்தர்கள் மனதை குரங்கு மனம் என்று அழைக்கிறார்கள். ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு தாவும் குரங்கை போல மனம் ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்திற்கு தாவி கொண்டே இருக்கும். அதை கட்டுப்படுத்தும் வழி சுவாசத்தை கவனிப்பதே. சுவாசத்தின் சக்தி கோபமாக இருக்கும்போது சுவாசம் வேகமாக இருக்கும். பயமாக இருக்கும்போது சுவாசம் சீராக இருக்காது. ஆனால் நீங்கள் மெதுவாக சுவாசத்தை கவனிக்க ஆரம்பித்தால் மனமும் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும். இதனால்தான் தியானத்தின் முதல் படியாக சுவாச கவனிப்பு சொல்லப்படுகிறது. நிகழ்காலத்தின் சக்தி. நாம் சந்திக்கும் பெரும்பாலான துன்பங்கள் கடந்த கால நினைவுகளாலும் எதிர்கால பயங்களாலும் உருவாகின்றன. ஆனால் நிகழ்காலத்தில் முழுமையாக வாழும் மனிதனுக்கு மனம் அமைதியாக இருக்கும். இதைத்தான் புத்தர் மைண்ட்ஃபுல்னஸ் என்று உலகிற்கு கற்றுக் கொடுத்தார். தினமும் செய்ய வேண்டிய 5 நிமிட பயிற்சி. அமைதியான இடத்தில் அமருங்கள், கண்களை மூடுங்கள், சுவாசத்தை மட்டும் கவனியுங்கள். எண்ணங்கள் வந்தால் அவற்றை பிடிக்காதீர்கள். மீண்டும் சுவாசத்திற்கு திரும்புங்கள். தினமும் 5 முதல் 10 நிமிடங்கள் இதை செய்தால் சில வாரங்களிலேயே உங்கள் மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை உணர முடியும். புத்தரும் தமிழ் சித்தர்களும் ஒரே விஷயத்தை தான் கூறியுள்ளனர். மனதை வெல்ல முயற்சிக்காதீர்கள், மனதை புரிந்து கொள்ளுங்கள். விழிப்புணர்வு அதிகரிக்கும் போது மனம் இயல்பாக அமைதியாகும். அமைதியான மனமே வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் ஷேர் செய்யுங்கள். ஆன்மீகம், சித்தர்கள், புத்தர், தியானம் மற்றும் மன வளர்ச்சி தொடர்பான இது போன்ற ஆழமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். நன்றி, வணக்கம்.